கீழ் அமைக்கப்பட்டு மாநில அளவிலான அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை ஆட்சேர்ப்பு செய்வது இவ்வாணையத்தின் நோக்கம். மேலும் மாநில அரசு பணி அலுவலர்களுக்கான தேர்வுகளை நடத்தி வருகிறது. இவ்வாணையத்தில் அரசு பணியாளர்கள் தேர்வு செய்தல், பணி நியமனம், பதவி உயர்வு, பணி மாறுதல் போன்ற செயல்பாடுகளும் அதற்கான நெறிமுறை கலைகளும் வழங்கி கொண்டுகிறது. மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தில் தேர்வுக்களம் எனும் ஒருங்கிணைந்த கைபேசி செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு வகையான பணிகளை தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் திறம்பட செய்து வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் திரும்பும் திசையெல்லாம் முதல்வர் சேவையை எல்லோரும் பாராட்டி வருகிறார்கள். இதுதான் உண்மையான மக்கள் ஆட்சி. இதுதான் உண்மையான மக்கள் போற்றும் ஆட்சி. பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்கலாம். தமிழகத்தை காக்க வந்த நவசக்தியாய், யுவசக்தியாய், நவீன சக்தியாய், புரட்சி சக்தியாய், புதுமை சக்தியாய், ஜனசக்தியாய் அன்பிற்குரிய அப்பா சந்திரசேகரும் வணக்கத்திற்குரிய தாய் சோபாமா அவர்களுக்கு பெற்றெடுத்த நல்முத்து எங்கள் தலைவரே, தமிழக முதல்வரே, நீங்களை மீண்டும் வணங்கி துறையினர் பதிவை அறிவிப்பு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரத்தின் அருமை கருதி ஒட்டுமொத்த அறிவிப்புகளும் தலைப்பை மட்டும் நான் இங்கே வாசிக்க இருக்கிறேன். இருப்பினும் ஒவ்வொரு அறிவிப்பினையும் முழுமையாக வாசித்ததாக பதிவு செய்ய கொள்ளும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்பு எண் 1. அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு 365 நாட்கள் வழங்கப்படும். அறிவிப்பு எண் 2. போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நபருக்கு வெற்றி பாதை செயலி ரூபாய் 20 லட்சம் செலவில் உருவாக்கப்படும். அறிவிப்பு எண் 3. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தில் கூடுதல் இணைப்பு கட்டடம் ரூபாய் 12.5 கோடி செலவில் கட்டப்படும். அறிவிப்பு எண் 4. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரின் கீழ் சமூக ஊடக கண்காணிப்பு மையம் SMMC ரூபாய் 50 லட்சம் செலவில் ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 5. தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் கண்காணிப்பு அறையுடன் கூடிய மேம்பட்ட CCTV கேமரா ரூபாய் 10 லட்சம் செலவில் ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 8. ஆ மற்றும் ஆ அடிப்படை பயிற்சி நிலையம் மற்றும் அகில இந்திய அறிவிப்பு எண் 6. ஆ மற்றும் ஆ அடிப்படை பயிற்சி நிலையம் மற்றும் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் வகுப்பறை, தங்கும் விடுதிகள், கலையரங்கங்கள் மற்றும் விருந்தினர் அறைகள் ஆகிய ரூபாய் 2 கோடி செலவில் புதுப்பிக்கப்படும். அறிவிப்பு எண் 7. பவானிசாகர் அரசு அலுவலர்கள் பயிற்சி மையத்தில் நவீன கணினி மையம் ரூபாய் 1 கோடி செலவில் உருவாக்கப்படும். அறிவிப்பு எண் 8. பவானிசாகர் அரசு அலுவலர்கள் பயிற்சி மையத்தில் திறந்த வெளி விளையாட்டு பயிற்சி மையம் ரூபாய் 2.25 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அறிவிப்பு எண் 9. போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் அறிவுரைசார் மையங்களோடு நாலேஜ் சென்டர் இணைந்து செயல்பட்டு வகையில் தகுந்த உட்கட்டமைப்பு வசதி ரூபாய் 1.30 கோடி செலவில் ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 10. அரசு பணியாளர்களுக்காக இணையவழி திறன் மேம்பாட்டு பயிற்சி கூடுதலாக சட்டம் மற்றும் விதிகள் போன்ற கற்றல் தொகுதிகளை ரூபாய் 50 லட்சம் செலவில் உருவாக்கி திறன் 360 இணையதளத்தில் சேர்த்து நடைமுறைப்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 11. எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழ் 150 அரசு சேவைகள் வழங்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவிலுக்குள் சென்றால் எப்படி தண்ணீர் தீர்த்தமாகிறதோ, சாதம் பிரசாதமாகிறதோ, சாம்பல் திருநீர் ஆகிறதோ, அதே போல் தாவேக அலுவலகம் சென்றால் சாமானியர் கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம். சிலருக்கு குல தெய்வம் பிடிக்கும், சிலருக்கு இஷ்ட தெய்வம் பிடிக்கும். ஆனால் எல்லோருக்கும் பிடித்த மனித தெய்வம் தமிழக முதல்வர் எங்கள் தளபதியே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொத்தத்தில் அரசுக்கு முகமாய் முகவரியாய் மனிதவள மேலாண்மை துறை விளங்குகிறது.
பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் எடுத்து வைத்த கருத்துகள் மனநிறைவை அளித்திருக்கும் என நம்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் வழங்கிய வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர், துணைத் தலைவர், கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அரசு தலைமை கொறடா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், துறையின் செயலாளர், அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள், அமைச்சர் அலுவலக அனைத்து சகோதரர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், காவலாளர்கள் என்று அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை பதிந்து வணங்குகிறேன். இது பேரவைத் தலைவர் அவர்களே, என் கையில் இருப்பது வெறும் காகிதம் அல்ல, இது மனிதவள மேலாண்மை துறையின் என் மாண்புமிகு முதலமைச்சரின் மிகப்பெரிய ஆயுதம் என்று கூறி, வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், வெல்க ஜனநாயகம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.